டெய்லி குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலை. ஏதாவது யூனிக்காக பண்ணி வச்சாதான் இப்போ உள்ள குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு வராங்க. சரி, இன்னைக்கு மினி பூரியே போட்டு வைக்கலான்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் பசங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து இந்த மினி பூரி, மினி இட்லி, மினி தோசை, மினி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் வந்து காலி ஆகிட்டு வருது. ஸோ அதே தான் தாரிகாவுக்கு இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன். பார்க்கவுமே அவளுக்கு வந்து பயங்கர குஷி ஆயிடுச்சு. நம்ம தாரிகாவுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் அவகிட்ட இருந்து ஒரு அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு வரும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அது குட்டீஸுங்க பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த அண்ணன் பசங்களுக்கும் அத்தை அந்த உறவுக்குமான பாண்டிங் வந்து ரொம்பவே அழகானது, ரொம்ப பாசமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் நமக்கு அடுத்த குட்டீஸாக வந்து அவங்க தான் இருப்பாங்க. அது போக நம்ம அம்மா வீட்டில் நம்ம அம்மாவுக்கு அடுத்து நம்மளை வந்து உண்மையாக ஒரு உரிமையாக ஒரு பாசத்தோடு கூப்பிடுறது வந்து நம்ம அண்ணன் பசங்களாக தான் இருப்பாங்க. இதே வந்து சித்திக்கும் அக்கா பசங்களுக்குமான பாண்டிங் அது வேறு மாதிரியானதாக இருக்கும். அண்ணன் பசங்களுக்கும் அத்தைக்கும் உள்ள பாண்டிங் அது வேறு மாதிரி இருக்கும்.